மல்லிகை முல்லை கோங்கை இருவாச்சி பாரிசாத வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு திவ்ய பாதங்களில் கொட்டி கோடி சரணம் செய்தேன் தேவியா பார்வதி. மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினார் தேவிக்கு மனமான கொலையாம நான் உனக்கு வச்சு குங்குமம் அழியாம நான் கட்டின இந்த திருமாங்கலியத்தோடு இந்த வில்லினி சொல்லக்கூடிய அஷ்டாவரம் 6664 விதிக்கும் ராணியாக வாழ்ந்திருப்போம் என்று எப்படி தெரியுது? எனக்கு ஒண்ணு அப்படி பெருசு மாதிரி தெரியல. என்னமோ நீ சொல்றத பார்த்தா வீட்டுக்காரர் பூசணிக்காய் மூட்டை நீ சொல்லவே அடுத்து சுவாமி தேவி பார்வதி பாதாரம் இந்த கமகளை ஆதாரமாக சேவித்தபடியினால் இந்த பூமுனையிலே தங்கள் வச்சு போட்டு அலையாமல் மஞ்சள் குங்குமத்தோடும் பூவோடும் பொட்டோடும் என்று வாழ்ந்திருப்பாய் தேவிக்கு வாழ்ந்திருப்பா தேவி. அப்படி இருந்த சுவாமி மன்னவா தேவியா நான் ஒன்று சொல்லவா? ஒரு வார்த்தை என்ன உன்னை மாலையிட்ட மன்னவன் தானே நான். ஒரு 1000 வார்த்தையா இருந்தாலும் கள்ள பிரசனப்பா நல்ல பிரசன் தேவி சுவாமி. ஒரு 1000 வார்த்தையா இருந்தாலும் தயக்கமில்லாத கேள்வா தேவி. சுவாமி ஒரு 1000 வார்த்தைகள் என்னால பேச முடியாது. ஒரு வார்த்தை கேட்கலாமான்னு சொல்லுகிறாயே, எத்தனை வார்த்தை வேணாலும் கேள் தேவி. அதற்கு பண்ணவா? அழைக்காதொரு செய்தி என்ன ஐயோபாடிய சொல்லிடாதோ யா மன்னவா ஆஜா யா மன்னவா அப்படி காத்திருந்த வேளையிலே இந்த பாரா சபைக்கு முன்னாடி சாதியாகிய செங்கமலத்தை விட்டு அழைத்து வந்த சங்கதிகள் என்ன சுவாமி? தேவியா, உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தேன்? அது ரொம்பமாக எனக்கு உனக்கு திருமணம் செய்ய வேண்டி
எப்படிங்க? இந்த அஷ்டாபுரம் என்று சொல்லக்கூடிய தாமராஜ்யத்திலே உன்னை நான் மாலையிட்டு ஆணுக்கு அரசாள்வதற்கு ஒரு அன்பில்லை, நமக்கு ஒரு பெண்பிணி இருக்கிறது இல்லையா? மகனாகி இலக்கிரகுமாரன் வாலிபனாக இருக்கிறார். நம்ம மகனாகி இலக்கிரகுமாரனுக்கு பெற்றவங்க செய்யக்கூடிய கடமை காலாகாலத்திலே மகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்ல ஆசை கொண்டிருக்கிறேன் தேவி. ஏண்டா மந்திரி, ஏண்டா தும்புறையா? ஒரு சைனை எப்படிடா கல்யாணம் தேதி பேசும்போது தும்புறியா? ஏண்டா கண்ணு? ஐயா எல்லாத்துக்கும் ஒரு தும்மல் தான் வரும். உனக்கு ரெட்ட தும்மலா வருது, உன்னோட தும்மல் அதான் மூணா வருது. இது எப்படி? அம்மா இந்த காலத்துல தினம் காலையில என் வீட்டுல கூட்டமா இருக்கும். நான் எப்ப தும்புவேன் எல்லாரும் நல்லா கேட்டுங்க. நான் எப்ப தும்புவேன், நான் தும்முன உடனே ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாங்கன்னா வெற்றியோட வருவாங்க. தும்மல் கேட்டு போறவங்க. ஆமா. சரி, அந்த காலத்துல முன்னியே சரி சரி இப்ப என்னமா தெரியல, நாலு நாளா என் தும்பல கேட்டுட்டு போனா கல்யாணம்னு பொண்ணு பார்க்க போனா கல்யாண மேடையிலே பொண்ணு மாப்பிளையும் செத்து போடுவேன். நாதாரி பொண்ணு சாவுது இல்லைன்னா ஒண்ணு மாப்பிள்ளை சாவுது. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, மொட்டை அடிக்கணும் பிள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு போனா வார வழியில ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. புளிய மரத்திலே போய் மோதுறாங்க. சரி, இப்ப இவன் தும்பலை இப்படி இருக்குது, நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க. எங்க வாழ்வுல என்ன நடக்குமோ தெரியலையே. உங்களுக்கு நீங்க எப்ப குடிச்சவரா போவீங்களோ? அவனோட யாபத்துக்கு என்ன நடந்தாலும் மகனாகிய லக்னகுமாரனுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லி ஆசை கொண்டிருக்கிறேன். அப்படி திருமணம் என்றால் பொண்ணு பார்க்க போகணும். ஆமா, அதாவது நீங்க ஒரு மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன். ஆமா. அதாவது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே செஞ்சதே கிடையாது. ஆமா, உங்களை போல ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க யாருமே கிடையாது. இல்லை. கிடையாது. தேவி பான்மதி, எந்த நாட்டு மன்னர் பெண்ணே
ஆமா எப்பேற்பட்ட பணக்காரர் நீங்க நம்ம வந்து அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் எப்பேற்பட்ட இடம் அப்பேற்பட்ட இடத்துல எங்க பொண்ணு கொடுக்க போறாங்க யாருக்கு நம்ம அந்தஸ்துக்கு தகுதிக்கும் சரியான ஆளு யாரு சொல்லுங்க ஆனால் தேவி உனது தந்தை எனது மாமா ஜெகரி இடத்துல இப்படித்தான் நான் கேட்டேன் கேட்கின்ற போது சங்கதுமாரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி வைகுண்ட கண்ணருக்கிறாரே உலகத்திலேயே முதல் கடவுள் ஸ்ரீமந்தம் அமைதி 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 ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி உலக கடவுள் இருக்கிறார் பத்தியா அந்த ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி சங்கதுமாரி ஆண்டக்கூடிய கிருஷ்ணன் தான் நமக்கு சரிசமமான ஆளு கண்ண மக சுந்தரித்தான் நமக்கு ஏத்த பொண்ணு சரியான பொண்ணுனா அந்த பொண்ணு தான் அனாகப்பட்ட ஸ்ரீ கண்ணன் மகளை பொண்ணு பார்க்க போறோம்னு நீங்க சொல்றீங்க ஏங்க நமக்கு அவர் சம்மதிப்பாரா தேவி பொண்ணு கொடுப்பாரா ஏங்க என் மாமா இடத்துல நானும் அப்படிதான் கேட்டேன் முன்ன இப்ப மாமா என்ன சொல்றாரு தெரியுமா சங்கீதுமாரி ஆண்டவரக்கூடிய நீ சேனைகளோடு ஆடு மேல 5 லட்சம் குதிரை மேல கோடி லட்சம் கோடான கோடி நறுவிச்சத்தை எடுத்துக்கிட்டு மாதிரி சீர்வரிசையோடு வா ஆனா நான் முன்ன சென்று சங்கீதுமாரி ஆண்டவரக்கூடிய கண்ணனாகிய அண்ணன் இடத்துல அஷ்டாபுரத்தை வேண்டேன் துரிய மன்னன் பெண் கேட்க வருகிறான் அப்படின்னு சொல்லி அவரை சரிப்படுத்தி வைக்கிறேன் நீ வந்தா சரின்னு சொல்லணும் நான் முன்னால தூதா சென்று கண்ணனத்துல சொல்லி சரி பண்றேன்னு சொல்லி ஜெகரி போயிருக்கேன் மாமா ஏற்கனவே அவரு உங்களுக்கு நடு வீட்டு குத்து விளக்கு நான் அந்த வீட்டுல போய் ஒரு குத்து விளக்கா நின்னு உங்க குல விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கிறேன் மாமா சொல்லிட்டு அப்படியே தாம்பாள தட்டோட ஆனத்தோட சேனையோட நீ அப்படியே வாங்கன்னு சொல்லி போயிட்டு சாமி முன்னாடி நீங்க சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நான் மூச்சு கட்டிட்டு பேசாம தட்டு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு நீ முன்னாடி போன பக்கம் பின்னாடி வாழ ஆட்டிக்கிட்டே வந்துருப்பேன் ஆமா ஏங்க போலாமாங்க அப்படி பொறுப்புலாம் தேவி எப்படி என்றால் என் துணைக்கொண்ட தம்பிமார்கள் என் தம்பிமனையுடைய உன்னுடைய தங்கைமார்கள் நம்ம எல்லாரும் சீர்வரிசை தட்டு சீர்வரிசை எடுத்துட்டு போகணும் உடனே சரின்னு சொன்னா அப்படியே சம்மதம் பண்ணி பரியும் போட்டு வந்துடலாம் எங்க மாமா நம்ம பொண்ணு பார்க்க போறோம் நீங்க கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தீங்களே அந்த பட்டு சேலை கட்டிட்டு வரணுமா அததான் நீ கட்டிக்கணும் தேவி ஆமா சரி மாமா எப்படி கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தியா ஒரு சிக்கலா பிறந்துக்கலாம் நம்ம நான் போய் நீங்க ஆனப்பட சேனையோட குதிரை படை ஒட்டகத்து படை இது அத்தனை படையும் ரெடி பண்ணி முன்பரெல்லாம் கட்டுவீங்க நான் என்ன பண்றது என் தங்கச்சி மாரெல்லாம் கூட்டிக்கிட்டு தாம்பாள தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வர நாக்க போங்க ஆமா தேவி தங்க படிக்க